லண்டன் தமிழர் சந்தை 2026 இப்போ வெண்மதியினுடைய ஸ்டோரில் நாங்கள் இருக்கிறோம். வெண்மதியை பொறுத்த வரைக்கும் தாயகத்தில் இருக்கிற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தங்களுடைய கைகளினால் தயாரிக்கின்ற பொருட்கள் இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்யப்பட்டது. இந்த குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளுக்கு இதன் மூலமாக அவர்களுக்கான அந்த பண உதவி போய் சேரும். அந்த பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். இந்த வெண்மதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இது வந்து எங்களுக்கு கைத்தறி மெஷின் வந்து இங்கே எங்களோட புலம்பெயர் தமிழரால் புனரமைக்கப்பட்டிருக்குது. மட்டக்கிளப்பில் வந்து கொக்கட்டிச்சோலை அந்த இடத்துல தான் இந்த நிறுவனம் இருக்குது. அவை வந்து உண்மையாகவே வாழ்வாதாரம் இப்போ கணவரை இழந்த பெண்களுக்கு தான் இந்த வாழ்வாதாரம் போகுது. அவை வந்து நெசவு தொழில் செய்து எங்களுக்கு சரம், சாரி, தொப்புகள் எல்லாம் அனுப்பியிருக்கிறோம். இதை நாங்கள் வாலண்டியராக விற்று அவைகளுக்கு அந்த காசை நாங்கள் அனுப்புறதுக்கான ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் இதன் மூலமாக பயன்பெறணும்? கிட்டத்தட்ட இது எங்களுக்கு ஒரு 300 பேருக்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணினோம். தற்சமயம் அவைக்கு வந்து ஒரு 60 பேர் 70 பேர் வந்து போவினோம். எல்லாரும் வந்து எங்கே இருக்குது ஃபேக்ட்ரி? இது மட்டக்கிளப்பில் இருக்குது, கொக்கட்டிச்சோலையில் இருக்குது. அந்த பிரதேசத்தில் இருக்கிறவைக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது, அல்ல வேறு இடத்துல இந்த வாராக்களுக்கும்? அந்த பிரதேசத்தில் இருக்கிறாக்களுக்கு தான் இப்போதைக்கு நாங்கள் அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கே வந்து வாங்குகிற இந்த சாரிகளால் திரட்டக்கூடிய பணம் நீங்கள் அங்கே கொடுக்கும்போது என்ன மாதிரியான அபிவிருத்தி நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ள முடியும்? அவைக்கு மேலும் இன்னும் நிறைய நாங்கள் அட்வான்டேஜ் நிறைய பேர் அவைக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதை விட இப்போ எல்லாமே எங்களுக்கு வந்து இப்போ அவைக்கு வந்து கடன் அதுகளில் தான் போய்கொண்டிருக்கு. அவைக்கு வந்து அதுகளில் இருந்து நாங்கள் அவையில் மீட்டு அவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் மீட்டி கொடுக்கணுமன்றது, அவையின் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வருமானம் மீட்டி கொடுக்கணுமன்றது தான் எங்களோட நோக்கம். உண்மைதான். ஒருத்தர் வாழணும் என்று சொன்னால் நீச்சல் அடிக்கணும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் அதுக்கு கை கொடுக்கறதுக்கும் வந்து நிறைய பேருக்கு மனம் வராது. அதை செய்தால் நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்காலம் தொடர்பான திட்டமிடல் இருக்கும் அல்லது வாழ்க்கை இருக்கும். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் தொடர்ந்து செய்கிறதுக்காக. இங்கே வரக்கூடியவர்களும் லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் நீங்கள் வந்து நேரடியாக இந்த பொருட்களை வாங்கி அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. நிறைய வியாபார நிறுவனங்களை நாங்கள் பார்க்குற மாதிரி இங்கே சரிட்டி நிறுவனங்களையும் பார்க்க முடியுது. அதில் வெண்மதி கைத்தறி ஆடை தொடர்பான ஒரு ஸ்டோல் ஒன்று இருக்குது. எங்களோட உங்களுக்கு பரிச்சயமான சந்திரிகா இங்கே இருக்கிறா. வணக்கம். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி? நானும் நல்லா இருக்கேன். உங்களை ஒவ்வொரு முறையும் இப்படியான இடங்களை சந்திக்கிறதும் எங்களோட தாயம் நோக்கிய செய்திகளை எங்களோட மக்களுக்காக கொண்டு போய் செய்கிற சேவை முதல்ல உங்களோட பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அதில் முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதில் பார்த்தா இப்போ நிறைய வியாபார நிறுவனங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த வெண்மதி என்றது ஒரு சரிட்டி கைத்தறி ஆடை நிறுவனம். அதுவும் குறிப்பாக தாயகத்தில் இருக்கிற எங்களுடைய பெண் தலைமைத்துவ குடும்பங்களை நோக்கியதாக இருக்குது. ஏன் நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே வாலண்டியராக தான் நிற்கிறீங்க? ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இல்லை, ஒரு வாலண்டியராக இங்கே வந்து நிற்கிறீங்க. என்ன காரணம்? ஏன் இந்த சப்போர்ட் கொடுக்கணும்? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. நான் கூட இப்போ தான் ஒரு சின்ன வியாபாரம் ஒன்று ஆரம்பித்தேன். நான் 6 மாதம் தான் நானும் ஒரு புடவை கடை. ஆனால் அந்த கடையை நான் இன்றைய பூட்டிட்டு வந்து நான் நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் இதன் முக்கியத்துவமும் இதனுடைய நோக்கமும் எனக்கு மிக பெருசாக தெரியுது. நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நாங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பெண்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து வருகிற எங்களோட தாயகத்தில் நிறைய பெண்கள் இருக்கணும், சுய தொழில் இல்லாமல். ஆனால் இன்றைக்கு ஒரு சுய தொழிலில் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கோப்போட தங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தேடி அவர்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு உதவுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட இது வந்து கொக்கட்டிச்சோலையில் அவர்களால் உருவாக்கப்பட்ட கைத்தறி செய்யப்பட்ட ஆடைகள் தான் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்குது. இது 3வது வருஷமாக நாங்கள் தொடர்ந்து இங்கே நின்று வேலை செய்கிறோம். இதில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்களோட நிற்கிறது வந்து கூடுதலாக கடைசி நேரத்தில் வந்து போராடின போராளிகள் தான் இந்த சரட்டி சொப்பிலும், மற்றது எங்களுக்கு ஆதரவான மக்களும் இதுக்குள்ளே நிற்கிறார்கள். இதன் முக்கியத்துவம் வந்து என்னென்னு சொன்னால், வாழ்வாதாரத்தை இழந்த பெண்கள், கணவன்மார்களை இழந்தவர்கள், உறவுகளை இழந்த பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு மேம்பாட்டை உயர்த்துவதற்காக நாங்கள் இங்கே நின்று இந்த வேலையை செய்து கொடுக்கிறோம். இது எங்களுடைய வேலை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கடமையாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கடமை உணர்வோடு நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். நிச்சயமாக இதில் எல்லா மக்களுக்கும் பங்கு இருப்பதாகவே நினைக்கிறேன் நான். இந்த விஷயத்தை எங்களோட மக்களுக்குள்ள சொல்லும்போது அவர்கள் ஒவ்வொருத்தரும்
கூடுதலான பேர் உடுப்ப வேண்டாமலே காசை தார மக்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் நாங்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லும்போது வந்து சந்தோஷமாக வாங்கி இந்த காசை அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி போட்டு போகிற மக்களை நாங்கள் பார்க்குறோம். மிகவும் அது ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்குது. நானும் ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது இந்த ஸ்டோல்ஸை பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கு மட்டும் இந்த பிஸ்னஸ் இல்லை, இதுக்கு தாண்டியும் 365 நாளும் இந்த பிஸ்னஸ் நடந்தால் தான் அங்கே இருக்கிற நிறைய பேர்ட்ட வாழ்க்கை நடக்கும். இப்போ நீங்கள் இங்கே ஸ்டோலு லண்டன் தமிழ் மார்க்கெட்டை தாண்டி இங்கே ஏதாவது ஸ்டோர்ஸ் இருக்கா, அல்லது எப்படி இதை வாங்கலாம் இன்றைக்கு தவற விடுறார்கள்? இது வந்து இப்போ இந்த நாடுகளில் இன்னும் வந்து இதை வந்து கிளைகளோ அல்லது அவர்களுடைய நிறுவனங்களோ இங்கே இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஆனால் இந்த நிறுவனத்தை இங்கே இருக்கிற வியாபார பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அதை சார்ந்தவர்கள் அங்கே போய் அவர்களுக்கான ஒரு உழைப்புக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நிறைய பேர் உதவி செய்யணும். ஆனால் அதனுடைய விசிட்டிங் கார்டோ அதுகள் இங்கே எங்கள்கிட்ட இப்போ தற்போது இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு குறுகியமாக தான் இருக்குது. இது இன்னும் விரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தியாக ஒரு வளர்ச்சியாக இன்னும் வர இல்லை. அப்போ அது வாரதுக்காகத்தான் நாங்கள் இதை இந்த இடத்துல நின்று வேலை செய்கிறோம். நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமாக உருவாக்கப்படும். அப்போது அங்கே எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் நிச்சயமாக எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் கூட கொடுக்குறதுக்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான ஒரு அடித்தளமாக இன்றைக்கு இது நிற்குதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கொக்கட்டிச்சோலை பகுதியில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு குறிப்பிடத்தக்க அளவான குடும்பங்கள் அதன் மூலமாக பயன்பெறினோம். ஆனால் இதை தாண்டி அடுத்தடுத்த வருஷம் 3 வருஷம் என்று சொல்லியிருக்கிறீங்க. இது தொடர்ந்து போகும்போது இன்னும் நிறைய குடும்பங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கொக்கட்டிச்சோலை மாத்திரம் இல்லை, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது வடக்கு கிழக்கு இந்த தாய பகுதியை நோக்கியதாக இது விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நேரம் ஒதுக்கி இங்கே வந்து அவர்களுக்கான அந்த பங்களிப்பில் நேரத்தை தந்த அத்தனை பேருக்குமே எல்லோர் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களும். இதில் நிற்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு தான் வந்து பிள்ளைகளின் படிப்பையோ அல்லது சனி ஞாயிறு டியூஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து நின்று தான் ஒரு பொறுப்புணர்ச்சியோடும் எங்களுக்கான ஒரு கண்டிப்பான இது ஒரு கடமையான உணர்வோடு தான் இங்கே நிற்கிற அத்தனை பேருமே வேலை செய்கிறோம். நன்றி சதீஷ். நன்றி சந்திரிகா.